யூஸ்வலான லவ் ஸ்டோரியாக இருந்தது. ஆர்மி ஆஃபீஸர்ஸோட நல்ல லவ் ஸ்டோரியாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். போர் அடிக்காமல் இருந்தது. எல்லாரோட எமோஷன்ஸ் ஆக்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது மூவி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்காக ரொம்ப ஒரு சேஞ்சிங்கான இருந்தது ஸ்டோரி. கமாண்டோவின் லவ் ஸ்டோரினா ரொம்ப வன்முறை அதெல்லாம் இருக்கும்னு நினச்சி வந்தோம். ஆனால் படம் ரொம்ப விறுவிறுன்னு போகுது. அன்பரசு சார் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மூவி. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வந்து கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ரியலாக நடந்துட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபேஸ்புக்கில் கூட 2 நாள் முன்னால் படித்தேன் நான். ஆனால் அது இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு நிஜமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லோரும் வந்து கட்டாயம் பார்க்கணும். இது வந்து பார்க்க வேண்டிய மூவி. ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததோட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அற்புதமான படம். இது ஒரு வித்தியாசமான மூவி, வித்தியாசமான காதல் கதை. இதெல்லாம் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் அந்த ரோல் பண்ணினது. சின்னதாக இருந்தாலும் இந்த மூவி பேசப்பட போகிற ஒரு பெரிய மூவி. கமாண்டோஸ் ஜாபுங்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் அதெல்லாம் மீறி அந்த ஃபைட்டிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்களோட பர்சனல் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு காதல் கதையை பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அருமையான மியூசிக். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய தேங்க்யூ. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரசிகர்களான உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு என்னங்க வேணும்? தியேட்டர் ஃபுல்லாக அப்ளாஸு, நிறைய அப்ளாஸ் கிடச்சிது. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு காரணம் முதலாக டைரக்ட் பண்ணியிருக்க மிஸ்டர் வீர அன்பரசு. அவங்களுக்கு தான் நாங்கள் தேங்க் பண்ணணும். பிகாஸ் எங்களை ஒரு பார்ட்டாக எங்களோட ஒர்க் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எங்களை ஒரு பார்ட்டாக இதில் சேர்த்துக்கிட்டதுக்கு ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அண்ட் மக்களாகிய உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. தியேட்டர் ஃபுல்லாக நல்ல அப்ளாஸு. பின் ட்ராப் சைலன்ஸ்லாம் நெக்ஸ்ட் என்ன சீன் எல்லாரும் விறுவிறுப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் கவனித்தோம். தியேட்டர் ஃபுல்லாக நிரம்பி வழியுது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமாக வேணும். தயவு செஞ்சு இதை ஒரு வெற்றி படமாக ஆக்குங்க. நீங்கள் வெற்றி படமாக ஆக்குவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். படம் ரொம்ப அருமையாக இருந்தது சார். எல்லாருமே ரொம்ப அழகாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பொண்ணோட ஸ்வாதியோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மனசை தொடுற மாதிரி இருந்தது நடிப்பு. அது மாதிரி அந்த கமாண்டோவோட பேரண்ட்ஸும் மொத்தத்தில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கமாண்டோ அந்த ஈவன் அந்த படைக்காலத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்கிறதுலாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நமக்கே வந்து மனசு ஒரு சீனில் பதைப்பாக இருக்குது. ஈவன் அந்த உண்மையான காதல்ன்றது வந்து கடைசி வரைக்கும் தொடரும்ன்றது வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. என்றைக்குமே வந்து ஈவன் அவர் போனதுனால கூட அந்த காதல் வந்து விட்டு போகலை. ஸோ வந்து ஆழ் மனசில் உண்மையான காதல் இருந்ததுன்னா அது எப்படி வேணால் தொடரும். அது வாரிசு வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது கரு. தேங்க்ஸ். சாங்ஸ் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். எல்லா பாட்டுமே ரொம்ப ரிதமிக்காக இருந்தது. கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. பாடினவங்க ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. அந்த டூயட் சாங்லாம் சூப்பராக இருக்குது. ஈவன் அவரோட சன்னு பாடுற டூயட் சாங்கும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நைஸ் மூவி. எல்லா தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அருமையாக இருக்குது படம் வந்து டெஃபினட்டாக இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கொள்ளெல்லாம் இல்லாமல் அடித்தடி குத்து வெட்டுன்னு இல்லாமல் இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு படம் இந்த டைமில் எங்களோட ஏஜுக்கு இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப படத்துலேயும் நல்ல வெளிச்சமாக இருந்தது. நல்ல பாடல்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த கமாண்டோன்னா அவரும் அவ்வளோ பொருத்தமாக இருந்தது அவருக்கு. அந்த ஹீரோயின்ஸோட பேரண்ட்ஸாக வந்தவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ரொம்ப டச்சிங்காக இருந்தது படம் பார்த்துட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குன்றது அந்த மிலிட்ரியிலலாம் இருந்தவங்களுக்கு அவங்களுடைய சந்ததியெல்லாம் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு எடுத்துட்டு போகிற ஒரு மெசேஜாக இருக்குது. இதில் ரொம்ப நல்ல படம். எல்லோரும் கட்டாயம் வந்து பார்க்கணும். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காரு அன்பரசு சார். ஒரு தடவை பார்க்கலாம். எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். பார்த்து ஃபேமிலி மூவி. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி படத்தை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி வைங்க. தேங்க்யூ. இல்லை, இது வந்து ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து உண்மையாக நடந்த சம்பவம். இதை வந்து படம் பார்த்தா தான் தெரியும். அதனால் அந்த படம் பார்த்துக்குள்ள தான் நல்லாயிருக்கும் அந்த சம்பவம் என்னன்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட இதை. சார் படம் நல்லா இருக்குது. ஒரு புதுமுக இயக்குனர் பண்ணியிருக்காரு. புதுசாக ஹீரோவும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இராணுவ வீரராக ஒரு சிறப்பான ஒரு காதல் கதையை மக்களுக்கு சொல்லியிருக்காரு. குடும்பத்தோடு வந்து எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். நல்ல படம். எல்லோருக்கும் வணக்கம்.
என் பேர் டி துரைபாண்டியன். கமெண்ட் லவ் ஸ்டோரி திரைப்படம் பார்க்குறதுக்காக வந்து ஐநாக்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மக்களுடைய ஆதரவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இந்த கமெண்ட் லவ் ஸ்டோரி திரு வீர அன்பரசு அவர்கள் டைரக்ட் பண்ணி அதில் ஹீரோவை ஆக்ட் பண்ணியிருக்கிறார். இந்த திரைப்படத்தில் நானும் ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சிருக்கிறேன். பெரிய ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. இந்த என்னோட நடிப்புக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப முழுக்க முழுக்க பெரிய வெற்றி பெற்றிருக்கு. நான் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, பொதுமக்களாகிய நீங்கள், ரசிகர்களாகிய நீங்கள் தயவு செய்து இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் வந்து பாருங்கள். வந்து முக்கியமாக பெரிய சப்போர்ட் கொடுங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது ரொம்ப எல்லாராலையும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதமான காதல் கதை. எல்லோரும் வந்து பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. நிறைய படங்கள் வந்துச்சு. கமாண்டர் படம் நிறைய படம் வந்திருக்கு. அதை விட இது ஒரு வித்தியாசமான படம். ஃபேமிலியோடு வந்து எல்லாம் உட்காந்து பார்க்கலாம். எல்லாம் நிறைந்திருக்கு படத்தில். ஆக்ஷனு, பாட்டுகள். ஆர்ஆர் கார்த்திக் ராஜா இசை நல்லா அமைச்சிருக்காரு. புது டைரக்டர் வீரா அன்பரசு சார் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு. சார் வணக்கம். நான் உங்கள் நடிகர் புதுப்பட்டு சக்திவேல். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படத்தில் ஒரு கமாண்டோவாக பண்ணியிருக்கேன். இவர் என்னோட தம்பி, அருமை தம்பி சிரஞ்சீவி. இவரும் ஒரு கமாண்டோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சார் படம் வந்து ரொம்ப பிரமாதம் சார். ஆடியன்ஸு அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க சார். நாங்கள் வந்து இப்போ ஐநாக்ஸில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஐநாக்ஸில் இருக்கிறோம். தேட்டர் ஃபுல்லு சார். மக்கள் டிக்கெட்டே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் திரும்பி போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இது காரணம்னு கேட்டிங்கன்னா சார், இயக்குனர் வீர அன்பரசு சாருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா சார், அடுத்த ட்விஸ்ட்டு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டில் போகிறதுனால மக்கள் அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக உட்காந்து பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல காதல் கதையை கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு கமாண்டோவோட லவ் ஸ்டோரி. இந்த கமாண்டோவோட லவ் ஸ்டோரியை நான் இந்த இராணுவத்துக்கும் இந்த நேவியில் இருக்கவங்களுக்கும் ஏர்ஃபோர்ஸுகளில் இருக்கவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பாருங்கள். இது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இந்திய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றிலையும் இருக்காது. அவ்வளோ அற்புதமான லவ் ஸ்டோரி, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய லவ் ஸ்டோரி. இதில் வந்து வல்கர் இருக்காது, பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி ஒரு லவ் ஸ்டோரி பண்ண முடியுமான்னு இருக்கும். இது ஒரு ரொம்ப நாள் கனவு மாதிரி சேர்த்து வந்து தேன்கூட்டில் வந்து தேனி எப்படி தேனி சேர்க்குதோ அது மாதிரி சின்ன சீனாக சேர்த்து ஒரு பெரிய கதையை கொடுத்துருக்கேன். அருமையான கதையை கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் இல்லை, ஹிந்தி படம் இல்லை, இங்கிலீஷ் படம் இல்லை, எந்த ஒரு படத்துலையுமே இப்படி ஒரு கதையை வந்து பார்த்துருக்க முடியாது. நான் கமர்ஷியலாக கொடுக்கலைங்க, நல்ல ஒரு குடும்ப படமாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு, இந்த மீடியா கொடுக்குற ஆதரவு தான் இந்த படம் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு உங்களோட பேர் ஆதரவை நான் கேட்குறேன், மக்களையும் கேட்குறேன். தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து படம் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். இல்லை, இது வந்து உண்மையில நடந்த சம்பவம் தான். ஆனால் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிட்டில் படித்தேன். அந்த பிட்டு வந்து எனக்கு ஒரு விதை மாதிரி கிடைச்சது. அந்த விதையை மண்ணுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி எப்படி கொஞ்சமாக ஒரு காவியமாக கொண்டு வரணும்னு நினச்சி அதை வந்து அழகாக டெவலப் பண்ணிகிட்டே வந்தேன். இது டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து உண்மையிலும் ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் நான் செய்கிற சின்ன பேமெண்ட்டாக இருந்தாலும் அவரோட யூஸ் ஆகும், அவரோட மெடிசன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு பண்ணேன். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணிய சாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு உதவியாக தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி அவங்க இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கும் என்னோடய இறக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அவங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஷூராக கொடுப்பேன்.
ஏன்னா அதுக்குள்ள ஸ்கோப் நிறையா இருக்கும். என்னோட அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். அதுவும் வந்து த்ரூஅவுட் இந்தியா இண்டஸ்ட்ரியை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசமான சப்ஜெக்டாக இருக்கும். இது வந்து காதலுக்கு காவியம் கொடுத்தேன், அது முழுசாக கமர்ஷியலாக கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப கமர்ஷியலாக கொடுப்பேன். நாங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். சார் தேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி தேட்டருக்கு வந்தேன், தேட்டரே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் பட்ட கஷ்டமெல்லாம் இதை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியெல்லாம் கம்மியாக வர மாதிரி. இல்லை, அமரன் வேறு. அமரன் வந்து ஒரு மிலிட்ரியில் இருக்க வேற ஒரு மாதிரியான காதல் காவியம். இந்த காதல் மொத்தமாக வித்தியாசமான காதல். ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.